Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry quarterly exam question paper கான important question plus வந்து original government official question paper தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஆல்ரெடி quarterly exams பொறுத்த வரைக்கும் important question வந்து chapter வைஸா இருக்கக்கூடிய question அப்லோட் பண்ணியாச்சு. both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். அதேபோல ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ப்போம். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண क्वेश्चंस வந்து பார்க்கல அப்படினா பிளேலிஸ்ட்ல 12th physics chemistry maths important question இருக்கும். அதுல எல்லாமே சாப்டர் வைஸான important question இருக்கு. அதேபோல குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர் அப்படினா 12th குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுல செக் பண்ணி பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி போர்ஷனுக்கான important question இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். சோ மினிமம் நான் இதுவரைக்கும் எதுமே படிக்கல அப்படினா இதையாவது வந்து என்ன பண்றீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. ஏனா மோஸ்ட்லி இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே important question தான். சரிங்களா? அதனால அதுல இருக்குறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சோ இந்த क्वेश्चंस வந்து என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு இயர் செட் ஆஃப் क्वेश्चन இருக்கு. அதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 1 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே புக் பேக் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 2 மார்க் 3 மார்க் மட்டும் என்னென்ன क्वेश्चंस வந்து கம்பேரிசன்ல வருது அப்படினு சொல்லி பாருங்க. அத வந்து ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. சரிங்களா? இது வந்து 2 மார்க் क्वेश्चन. இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வானார்கள்லாம் எப்பவுமே கேட்கக்கூடிய क्वेश्चन. அதுக்கு அடுத்து what happens on heating boric acid ரைட் குரோமல் குளோரைடு டெஸ்ட் அந்த क्वेश्चन. அதுக்கு அடுத்து BCC crystal lattice corner atom RH type இந்த क्वेश्चन பார்த்துங்க. அதுக்கு அடுத்து give 2 example for zero order reaction. What are called Bauer solution? What happen when glycol is heated with KHSO4? Complete the following. இங்க கொடுத்திருக்காங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணனும். அதுக்கு அடுத்து how is urotrophin prepared? Mention 8 uses. சரிங்களா? இது ஒரு செட் ஆஃப் क्वेश्चन. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த क्वेश्चन. சரிங்களா? 2023 நடந்த क्वेश्चन. சோ 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து புக் பேக் வந்து படிச்சிருங்க. இதுல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம். இதல பாத்தீங்கன்னா which type of ores can be concentrated from froth flotation. சரிங்களா? இது எல்லாமே ரிப்பீட்டடா எப்பவுமே கேக்குறது. அதுக்கு அடுத்து write the anomalous properties of first element P block. Why fluorine is more reactive than other halogens? Define packing efficiency of crystal. What is half life of reaction? அதுக்கு அடுத்து 21 क्वेश्चन வந்து அந்த ரியாக்ஷன் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. give short note on down process. இந்த டவ் processலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து what is urotrophin? இது பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் क्वेश्चन. which is more Fe3+ or Fe3+? explain அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செட் ஆஃப் क्वेश्चन. சரிங்களா? இது ஒரு இயர் क्वेश्चन. சோ இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வெச்சுங்க. 1 மார்க் எப்பவுமே புக் பேக் வந்து படிச்சிருங்க. சோ இதெல்லாம் 1 மார்க்ஸ். ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி கம்பேரிசன் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து which type of ore can be concentrated? சரிங்களா? இது ரிப்பீட்டட் क्वेश्चन. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா what is inorganic benzene? give it preparation. What type of hybridization occur? BRF3 and BRF5. Complete the following கொடுத்திருக்காங்க. Explain pseudo first order reaction. Write the expression for solubility product. Give 2 uses of ethyl diethyl ether. அதுக்கு அடுத்து arrange the following கொடுத்திருக்காங்க. What is urotrophin? சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 क्वेश्चन பேப்பர் பார்த்திருக்கோம். இதுல வந்து ஒரு 3 to 4 2 மார்க்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. மினிமம் 3 2 மார்க்ஸ்னு வச்சா கூட நமக்கு வந்து 6 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் கிடைக்கும். சோ அதனால இந்த क्वेश्चनயாவது நீங்க கம்பேர் பண்றீங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ். சோ இது வந்து how is silver refined by electrolysis? H2SO4 is powerful dehydrating agent. How? give 3 example. Calculate the magnetic moment கொடுத்திருக்காங்க. Explain any 3 stoichiometric defect. Derive Henderson equation. அதுக்கு அடுத்து mention the order of the following கொடுத்திருக்காங்க. the rusting இதெல்லாம் இருக்குது. Write Victor Mayer test. இந்த Victor Mayer testலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Rossmann reduction. Mention the ester present in the following fruit. banana, pineapple, orange. அதுக்கு அடுத்து இது அடுத்த செட் ஆஃப் 3 மார்க்ஸ். What are the difference between minerals and ore? What is the uses of helium? Complete the equation. சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதுக்கு அடுத்து what is why transition element form complex compound? Write the difference between metal
excess defect and metal deficiency defect. Define rate law and rate constant. Write the Rossmann reduction. இது வந்து repeated question. Write the dehydrating reaction of glycerol. Write the expression of solubility product. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை யூஸிங் எலிங்கம் டயக்ராம். சரிங்களா? எலிங்கம் டயக்ராம் கொஸ்டின் அதோட யூசஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா a hydride of second period alkali metal இந்த கொஸ்டின் give சரி ஓகே. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா give 3 uses of helium இதெல்லாம் படிச்சுங்க. வாட் இஸ் Ziegler Natta catalyst? State Hume Rothery rule. Explain Schottky defect. அதுக்கடுத்து derive integrated rate law for zero order reaction. இது வந்து repeated question. Calculate pH வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 32 question வந்து பார்த்துக்குங்க. Find x and y கேட்டிருக்காங்க. 33 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரோஸ்மான் ரியாக்ஷன். இது வந்து repeated question. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் நமக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கேயும் ரோஸ்மாண்ட் இருக்குது, ஹீலியத்தோட யூசஸ் இதுலேயுமே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ரோஸ்மாண்ட் இருக்குது, ஹீலியத்தோட யூசஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுலேயும் வந்து ஒரு 3 அல்லது 4 3 மார்க்ஸ் வந்து என்னவாக இருக்குது, ரிப்பீட்டட் கொஷினாக இருக்குது இந்த 3 கொஷின் பேப்பரில் பார்க்குறப்பே. ஸோ இதை 3ஐயும் கம்பேர் பண்ணியாவது மினிமம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து ஒரு இயரில் 3 மார்க்ஸை பார்த்தோம். அதேமாதிரி லிப்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். போரேட் சால்ட் ஐடென்டிஃபைடு, ப்ரீஃப் நோட் ஆன் ஜியோலைட். அதுக்கடுத்து கிவ் த ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் அயானிக் கிறிஸ்டலு. நம்ம மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் எல்லாமே 3 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுவுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன் அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு. அதுக்கடுத்து கேல்குலேட் த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி கிறிஸ்டல். இது வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெரைவ் ஆன் இன்டகிரேட்டட் ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுவும் இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின். Derive Oswald dilution. What happen heating K2Cr2O7. Compare lanthanide actinide. சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கலாம் படிச்சிருங்க. அதுக்கடுத்து how is the following prepared? ethyl glycol, dioxin, acetaldehyde, ethylene. அதுக்கடுத்து how is the following prepared from phenol? azoide, picric acid, salicylic acid. Discuss the mechanism of aldol condensation. What is formalin? Mention it uses. HCOOH reduce the tolerance reagent. அதுக்கடுத்து write the following HBZ reaction. அதுக்கடுத்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன். அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்ப்போம். இந்த ஃப்ளோட்டேஷன் மெத்தட் வந்து ரிப்பீட்டடு. சரிங்களா? அதுக்கடுத்து write the oxidation state of halogen following compound. இதுவும் வந்து ரிப்பீட்டடு. write short note on bleaching action. explain structure of diboron. write short note on Fresher drop synthesis. கம்பேர் லேந்தனைடு ஆக்டிடைட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். சரி, இங்கேயே நமக்கு 10 மார்க்ஸுக்கு வந்து இந்த 2 கொஸ்டின் பேப்பர் படிச்சிருந்தாலே எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் எஸ்சி பிசிசி எஃப்சிசி. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஃபைன் யூனிட் செல்லு, ரைட் த 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்லு. அதே போல் இந்த ஜீரோ ரியாக்ஷன் இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ரைட் அர்கீனியஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? அதுக்கடுத்து த ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கடுத்து டெரைவ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஸ்வால்ட் டைலூஷன்லாம் இது ஆல்ரெடி நமக்கு வந்து 3 மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் பீனால். எக்ஸ்பிளைன் த 3 மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். சரிங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பருக்கும் இதுலேயும் நிறையா கொஸ்டின் வந்து என்னவாக இருக்குது, ரிப்பீட்டாக இருக்குது. தேர்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Describe the role of the following process mentioned. Silica extraction copper, iodine the refining zirconium, sodium cyanide in the concentration of gold ore. What is melting கொடுத்துருக்காங்க. 3 uses of silicon. How you identify borate radical. What are the interhalogen compound. Hybridization, shape of AB3 இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. Write the mathematical expression for Bragg equation கொடுத்துருக்காங்க. What are the difference between lanthanide and actinide? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரிப்பீட்டட். சரிங்களா? வாட் இஸ் மீன் பை டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர் ஆட்டம் இன் ஏ பிசிசி ஸ்ட்ரக்சர். இதுவும் ரிப்பீட்டடு. வாட் ஆர் மாலிகுல் சாலிட்? கிவ் த டைப்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். வாட் இஸ் அன் எலிமெண்ட் ரியாக்ஷனு. அதுக்கடுத்து இந்த HYZ காம்பவுண்ட் வந்து கேட்டிருக்காங்க. டெரைவ் எக்ஸ்பிரஷன், கால்குலேட்
pH of acidic buffer solution. Write the salt of strong acid strong base is not hydrolysis. அதுக்கடுத்து ஃபைண்ட் ஏபிசிடி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 38 இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க சரிங்களா. HVZ ரியாக்ஷன் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இது வந்து ஃபைனலாக ஒரு செட்டு கொஸ்டினு. ஸோ இது வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல, அதனால் நான் கம்பேரிசன் வீடியோவில் சொல்லலை. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இதில் இருக்கிறத படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் சரிங்களா. மினிமம் எக்ஸாம்ஸ்க்கு இந்த கொஷினையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க படிச்சுட்டு போயிடுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கம்பேரிசன் ஆல்ரெடி நம்ம வந்து பயாலஜி, மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. பாட்னி அண்ட் ஜுவாலஜி, பியூர் சயின்ஸுக்கு எல்லாமே. ஃபிசிக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸாக இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணுங்கள். டாப் 20 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.